கிராம ஊராட்சி தணிக்கை அறிக்கை, ஆடிட் ரிப்போர்ட். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இதில் எப்படி ஊழல்களை கண்டறிய முடியும்? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வினி விஸ்வராஜ். ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை செய்கின்றார்கள். உள்ளாட்சி தணிக்கைத்துறை சார்பாக கிராம ஊராட்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை செய்து அறிக்கை வழங்குவார்கள். இந்த தணிக்கை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இவற்றில் ஊழல்களை கண்டுபிடிக்க முடியுமா, குறைபாடுகளை, உள்ளாட்சி நிர்வாகம் செய்த தவறுகளை கண்டறிய முடியுமா என்று இன்றைய இந்த காணொளி மூலமாக காண இருக்கின்றோம். ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் கட்டாயம் தணிக்கை செய்யப்பட வேண்டும். உள்ளாட்சி தணிக்கைத்துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயம் கிராம ஊராட்சியினை தணிக்கை செய்வார்கள். இந்த தணிக்கை அறிக்கையினை ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பார்வைக்காக ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வைப்பார்கள், அவருடைய ஒப்புதலை பெறுவார்கள். கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் தணிக்கை அறிக்கை பொதுமக்கள் மத்தியில், கிராம சபை உறுப்பினர்கள் மத்தியில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். தணிக்கை அறிக்கையினுடைய குறைபாடுகள் சரி செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அந்த விவரங்கள் கிராம சபை கூட்டத்தில் உங்கள் முன்பு வைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் வைக்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டு தீர்மானங்கள் பதிவு செய்யப்பட்டு பெயரளவில் ஏட்டளவில் இருந்து கொண்டிருக்கிற நடைமுறையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக தணிக்கை அறிக்கையில என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் உள்ளாட்சி நிர்வாகம், உள்ளாட்சி தணிக்கைத்துறை மூலமாக நம்முடைய ஊராட்சியை தணிக்கை செய்வார்கள். தணிக்கை செய்து ஒரு அறிக்கை வடிவத்தில் இந்த தணிக்கை அறிக்கையை கிராம ஊராட்சியிடம் ஒப்படைப்பார்கள். அந்த அறிக்கை கிராம சபை முன்பு நமக்கு பார்வைக்காக வைக்கப்படுகின்றது. இந்த அறிக்கையில் என்ன இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த அறிக்கை உள்ளாட்சி தணிக்கை துறையை சார்ந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்தஸ்தில் உள்ள ஏபிடிஓ அளவில் உள்ள உள்ளாட்சி தணிக்கைக்கான தணிக்கை அலுவலர் ஒரு கிராம ஊராட்சியை தணிக்கை செய்வார். இந்த தணிக்கை அறிக்கையில் முதல் பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம ஊராட்சி எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது, எந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்றது, தணிக்கை காலம் 1/4/2021 முதல் 31/3/2022 வரை என்று ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையான காலகட்டத்திற்கான கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்வார்கள். இந்த காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஊராட்சி மன்றத்துடைய தலைவருடைய பெயர், ஊராட்சி செயலாளர் பெயர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அந்த கிராம ஊராட்சிக்கு பொறுப்பான மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அவருடைய பெயர், பதவி குறிப்பிடப்பட்டிருக்கும். தணிக்கை செய்யக்கூடிய அலுவலருடைய பெயர், தணிக்கை எந்த தேதியில் செய்யப்பட்டது என்கின்ற தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனுடைய அடுத்த பகுதியில் இந்த நிதியாண்டில் தணிக்கை செய்யக்கூடிய இந்த ஆண்டில் கிராம ஊராட்சி மன்றத்தினுடைய கூட்டம் ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் நடைபெற்றது, எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு மாதத்தில் கிராம சபை கூட்டம், கிராம ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற தவறியிருந்தால் அந்த விவரமும் இந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த பகுதியில் கணக்குகள் இறுதி இருப்பு சான்று என்று ஒரு பகுதி இருக்கும். கிராம ஊராட்சிகளை பொறுத்தவரை 11 வகையான கணக்குகள் ஏற்கனவே பராமரிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அவை மாற்றப்பட்டு சில கணக்குகள் எடுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் தனியே பதிவிட்டுள்ளோம். அது இல்லாமல் ஜேஜேமுக்கு தனியான ஒரு கணக்கு, இப்படி கிராம ஊராட்சிக்கு பல்வேறு வங்கி கணக்குகள் இருக்கும். இந்த வங்கி கணக்குகளில் தணிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டிற்கான ஆரம்ப இருப்பு, வரவு, செலவு, முடிவு இருப்பு, இந்த விவரங்கள் அடங்கிய ஒரு பட்டியல் இந்த தணிக்கை அறிக்கையில் இருக்கும். இதற்கு கணக்குகள் இறுதி இருப்பு சான்று என்று சொல்வார்கள். வங்கியினுடைய சான்று பெற்று இந்த தணிக்கைக்கு கொடுத்திருப்பார்கள். வங்கியினுடைய பாஸ் புத்தகத்தையும் தணிக்கைக்கு ஒப்படைத்திருப்பார்கள். இந்த அடிப்படையில் தணிக்கையாளர் இந்த விவரங்களை குறிப்பிட்டிருப்பார். அடுத்த பகுதியில் தணிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட பணிகள் விவரம், என்னென்ன வேலைகள் செய்துள்ளார்கள் என்கின்ற விவரம், அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தீர்மானம் எண், நாள், மதிப்பீடு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது, சொத்துக்கள் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா, அந்த பக்கம் எண் என்ன,
என்ற விவரங்கள் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். தணிக்கை அறிக்கையில் அடுத்த பகுதியில் அரசு மானியங்கள் நம்முடைய ஊராட்சிக்கு எவ்வளவு வந்துள்ளது என்கின்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மாதம் வாரியாக அரசின் மானியங்கள் என்னென்ன கிடைத்தது, மாநில நிதிக்குழு மானியம், மத்திய நிதிக்குழு மானியம், ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய், வேறு ஏதேனும் மானியங்கள் பெறப்பட்டிருப்பின் அந்த விவரம் ஒவ்வொரு மாதம் வாரியாக தணிக்கை அறிக்கையில் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த பகுதியில் வரி இனங்களின் கேட்பு, வசூல், நிலுவை விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக வீட்டு வரி, தொழில் வரி, விளம்பர வரி, குடிநீர் கட்டணம், அபாயகரமான அருவருக்கத்தக்க நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட வரி, இப்படி என்னென்ன வரி இனங்கள் அந்த ஊராட்சிக்கு உள்ளதோ அந்த வரி இனங்களில் எவ்வளவு கேட்பு, டிமாண்ட் எவ்வளவு கேட்கப்பட்டது, அதில் எவ்வளவு வசூலாகியுள்ளது, எவ்வளவு நிலுவையில் உள்ளது என்கின்ற விவரம் இந்த தணிக்கை அறிக்கையின் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் முன்னுரை என்று பார்க்கலாம். இவை நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த தணிக்கை அறிக்கை ஆடிட்டர் ரிப்போர்ட்ல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முன்னுரை பகுதி. அதற்கடுத்து முக்கியமான தணிக்கை அறிக்கையில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பகுதி, இறுதி பகுதி வருகின்றது. இதுல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் விவரம், தண்டனைகள் விவரம், பத்திகள் விவரம். ஒவ்வொரு தணிக்கையாளரும் ஒரு வகையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். தண்டனை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள், பத்திகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள், பாரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் இதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தால், தணிக்கை செய்த தணிக்கை அலுவலர் அந்த கிராம உள்ளாட்சியில் அவருடைய வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ததில் கண்டுபிடித்த குறைகள், குற்றங்கள், முறைகேடுகள் இவற்றை கண்டுபிடித்து சொல்லி இருக்கக்கூடிய விவரங்கள் தான் தண்டனை விவரம், பத்திகள் விவரம், பாரா விவரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை ஒவ்வொரு இனமாக அவர்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு தவறையும் வரிசையிட்டு தனித்தனியாக சொல்லியிருப்பார்கள். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா தணிக்கையாளர் கண்டுபிடித்த குறைகளை 3 வகையாக நீங்கள் பார்க்கலாம். இந்த அறிக்கையில் அவள் 1, 2, 3 சொல்லி 1, 2, 3 சொல்லிட்டு ஒரு 20, 30 குறைகளை சொல்லியிருப்பாங்க. இந்த குறைகளை பொதுவாக 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒரு குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான குறைபாடு. தணிக்கை செய்கின்ற பொழுது தணிக்கையாளருக்கு, தணிக்கை செய்த அலுவலருக்கு உள்ளாட்சியினுடைய, ஊராட்சி மன்றத்தினுடைய, ஊராட்சியினுடைய பதிவேடுகள், ஆவணங்கள் காட்டப்படவில்லை, பதிவேடுகள், ஆவணங்கள் பராமரிக்கப்படவில்லை. இவற்றை தணிக்கையாளரிடம் மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும், இவற்றை சரிவர பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பகுதி இருக்கும். இது வழக்கமாக அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம ஊராட்சி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை சொல்லக்கூடிய வழக்கமான சடங்கான நடைமுறை. கடந்த மாதம் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு நிகழ்வினை பார்த்திருப்பீர்கள். மாவட்ட ஆட்சியர் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்கின்ற திட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு ஆய்வுக்கு சென்றிருப்பார். அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் பாரதி என்பவரை அழைத்து அந்த ஊராட்சியினுடைய பதிவேடுகளை கேட்பார். சொத்து பதிவேடு இருக்குமான்னு கேட்பார். அந்த ஊராட்சி செயலாளர் சொத்து பதிவேடுனா என்னன்னு தெரியாம தடுமாறுவாங்க. அந்த அம்மாவோட சொத்து பதிவேட்டை கலெக்டர் கேட்டாங்க நினைச்சிட்டு ஊராட்சி செயலாளர் தடுமாறுவாங்க. மாவட்ட ஆட்சியர் கேட்டது கிராம ஊராட்சியினுடைய சொத்துக்கள் பதிவேடு. கிராம ஊராட்சி ஒரு போல்ட் நட்டு வாங்கினா கூட சரி, ஒரு டியூப்லைட் வாங்கினாலும், ஒரு குண்டு பல்ப் வாங்கினாலும், ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சொத்துக்கள் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். அது அசையா சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி, முதல்ல சொத்துக்கள் பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு பிறகுதான் அந்த பொருளை பயன்படுத்த வேண்டும். அந்த சொத்துக்கள் பதிவேட்டை மாவட்ட ஆட்சியர் கேட்கிறாங்க. ஆனால் ஊராட்சி செயலாளர் சொத்து பதிவேடுனா என்னன்னு தெரியாம தடுமாறுறாங்க. மாவட்ட ஆட்சியர் கேட்கின்ற பொழுது ஆவணங்களை ஊராட்சி செயலாளர்களால், உள்ளாட்சி நிர்வாகத்தால் காட்ட முடியவில்லை. அந்த இடத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கின்றார், ஜோனல் ஏபிடிஓ இருக்கின்றார். இத்தனை அதிகாரிகள் இருந்தும் அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தால், ஊராட்சியால், ஊராட்சி செயலாளரால் மாவட்ட ஆட்சியர் கேட்ட பதிவேடுகளை காட்ட முடியவில்லை. மாவட்ட ஆட்சியர் தோல்வியை ஒப்புக்கொண்டு சமாளித்துக் கொண்டு மீடியா பார்க்கின்றது. தொலைக்காட்சிகள் வீடியோ பதிவு செய்து கொண்டிருப்பதை பார்த்து புரிந்து கொண்டு சாயந்தரம் எடுத்துட்டு வாமா நகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு காட்டுமான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இன்று வரை காட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதை தணிக்கை அறிக்கையில் இந்த மாதிரி செய்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பதிவேடை கேட்டோம், பதிவேடு நகர உள்ளாட்சியில பராமரிக்கல, எங்களிடம் காட்டப்படவில்லை, இவை காட்டப்பட வேண்டும், சரிவர பராமரிக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பார்கள்.
இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவேட்டியை பற்றியும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இது பொதுவான ஒரு சடங்கு. இவற்றை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் இந்த பதிவேடுகளை பராமரிக்க வைக்க முடியும். இந்த விஷயங்களை தனியாக பார்ப்போம். அடுத்த விஷயம், நிதி இழப்பு. உள்ளாட்சி நிர்வாகம் அரசிடமிருந்து பெற்ற நிதியில் அரசுக்கு ஏற்படுத்திய இழப்புகளை பற்றி சொல்லியிருப்பார்கள். இந்த இழப்புகளை பொறுத்தவரை யார் அந்த இழப்பினை சரி செய்ய வேண்டும் என்கின்ற விவரத்தையும் தணிக்கை அறிக்கையில் சொல்லியிருப்பார்கள். உள்ளாட்சி நிர்வாகம், ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர் போன்றவர்கள் இந்த இழப்பிற்கு காரணம். இந்த இழப்பு பணத்தினை இவர்கள் கையிலிருந்து செலுத்த வேண்டும், திரும்ப செலுத்த வேண்டும் என்கின்ற தகவல்களை தணிக்கையாளர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருப்பார். மூன்றாவது பகுதி மிக முக்கியமான பகுதி, நிதி மோசடி. அரசின் நிதியை சட்டவிரோதமாக மோசடி செய்த குற்றச்செயல் தொடர்பாக தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மோசடிகளை பொறுத்தவரை பணத்தை திரும்ப பெறுவதற்கு உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது. தவறு செய்தவர்கள் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும். சட்டப்படியான தண்டனையை அவர்கள் ஏற்க வேண்டும். நிதி இழப்புகளை பொறுத்தவரை பணம் செலுத்திவிட்டு மன்னிப்பு கோருகின்ற பொழுது மன்னித்து விடுவார்கள். தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நிதி இழப்புகளை பொறுத்தவரை நிதி இழப்பு எவ்வளவு ஏற்படுகிறதோ அந்த இழப்பு பணத்தை செலுத்திவிட்டு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது மன்னிப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு என்பது மன்னிச்சுவாங்க. ஆவணங்களை காட்டாததை பொறுத்தவரை அது ஒரு சடங்கு. ஆவணங்களை காட்டவில்லை, ஆவணங்கள் பராமரிக்கப்படவில்லை, பராமரிக்க வேண்டும் சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் பராமரிச்சது, இனிமேலும் பராமரிக்க மாட்டார்கள். கிராமத்தில் ஆர்வமான இளைஞர்கள், விபரமான சட்ட அறிவுள்ள இளைஞர்கள் இருந்து நீங்கள் நான் ஏற்கனவே வழங்கியுள்ள ஒரே ஒரு ஊராட்சிக்கு 300 மாதிரி மனுக்களை பயன்படுத்தி இந்த பதிவேடுகளை பராமரிக்க வைத்தீர்கள் என்றால் உங்கள் ஊராட்சியில் இந்த ஆவணங்கள் பராமரிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. வேறு வகையில் இவர்களை மாவட்ட ஆட்சியரோ, தமிழக அரசோ, உள்ளாட்சி துறை நிர்வாகமோ, தணிக்கையாளர்களோ எவ்வித நெருக்கடியும் கொடுத்து இதுவரை பராமரிக்க வைத்ததில்லை, இனிமேலும் செய்வார்கள் என்று நீங்கள் நம்பிவிடாதீர்கள். இது ஆவணங்கள் பராமரிப்பதை பொறுத்தவரை சாதாரண சடங்கு. நிதி இழப்புகளை பொறுத்தவரை நிதி இழப்பினை பணத்தை செலுத்துவார்கள், தப்பித்துக் கொள்வார்கள். நிதி மோசடியை பொறுத்தவரை பணத்தை திரும்பி உள்ளாட்சி நிர்வாகத்தில் செலுத்த வேண்டும், தண்டனையும் ஏற்க வேண்டும். இப்படிப்பட்ட விவரங்களை தணிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பார்கள். தணிக்கை அறிக்கையில் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான பகுதி, கடந்த தணிக்கை அறிக்கையில், இதற்கு முந்தைய தணிக்கை அறிக்கையில் தணிக்கையாளர் காட்டியுள்ள தடைகள், குற்றங்கள், குறைகள் இதுவரை எத்தனை நிலுவையில் உள்ளது, இதுவரை முடிக்கப்படாமல் உயிரோடு உள்ள குற்றங்கள், தண்டனைகள், தடைகள், பத்திகள் எவ்வளவு என்கின்ற எண்ணிக்கையை குறிப்பிட்டிருப்பார்கள். இது தணிக்கை அறிக்கையினுடைய இறுதி பகுதியில் முக்கியமாக வரும். இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த தணிக்கை அறிக்கையில் 27 தடைகள், பத்திகள், குறைபாடுகள், தண்டனைகள் இருக்கின்றது. முந்தைய கிராம ஊராட்சியுடைய தணிக்கை தடை விவரம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு வாரியாக சொல்வார்கள். இந்த அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கையிலே உங்களுக்கு காட்டுவதற்காக வைத்திருக்கக்கூடிய தணிக்கை அறிக்கை சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய 2021-22 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை, முருங்கப்பட்டி ஊராட்சிக்கான தணிக்கை அறிக்கையை கையில் வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்னொரு தணிக்கை அறிக்கை ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திலுடைய பூட்டுத்தாக்கு என்கின்ற கிராம ஊராட்சியுடைய தணிக்கை அறிக்கை. ஏறக்குறைய ஒரு 40-50 ஊராட்சிகளுக்கான தணிக்கை அறிக்கைகளை பார்த்து அந்த அடிப்படையில் உங்களுக்கு தகவல்களை சொல்லி இருக்கின்றேன். கையில் இப்ப இதை 2 வச்சிருக்கேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடந்த தணிக்கை தடைகளுடைய விவரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இறுதி காலத்துல வரும். இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த தணிக்கை தடைகள் இதுவரை நிலுவையில் உள்ளவை 20. அதில் 2020-21 இந்த தணிக்கை அறிக்கை முந்தைய ஆண்டிற்கான தணிக்கை தடை 15. 2019-20 ஒரு தடை நிலுவையில் உள்ளது. 18-19 தடை எதுவும் நிலுவையில் இல்லை. 17-18 ஒரு தடையும், 16-17 2 தடைகளும், 15-16 ஒரு தடையும், 2015-16 முந்தைய தணிக்கை தடை ஒன்றும் நிலுவையில் உள்ளது. ஆக மொத்தம் 20 தணிக்கை தடைகள் நிலுவையில் உள்ளது, பழையவை. இந்த தணிக்கை அறிக்கையில் 27 புதிய குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கின்ற செய்தியினை சொல்லியிருப்பார்கள். இந்த தணிக்கை அறிக்கையினுடைய நிறைவாக தணிக்கையாளர் ஒரு சான்றினை கடைசியாக வழங்கியிருப்பார். இதோடு இந்த தணிக்கை அறிக்கை நிறைவு பெறும். இதில் தணிக்கையாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தணிக்கை நான் தான் செஞ்சேன், எனக்கு என்கிட்ட கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் பதிவேடுகள் அடிப்படையில் இந்த
தணிக்கையை அதை செஞ்சு சான்றிதழ் வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட இழப்பீடு குறைபாடுகளின் முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதையும் திட்டத்தின் நோக்கங்கள் சில இடங்களில் தவிர பெரும்பாலும் குறிக்கோள் எழுதப்பட்டுள்ளது எனவும் நிர்வாகத்தின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளது எனவும் சான்றளிக்கின்றேன். அந்த மாதிரி அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அவற்றை தொடர்பான அவருடைய கருத்துக்களை சான்றாக வழங்குவார். இதோடு தணிக்கை அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இப்படிதான் ஒவ்வொரு தணிக்கை அறிக்கையும் இருக்கும். இந்த தணிக்கை அறிக்கை அடிப்படையில் ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர் இவரெல்லாம் கையொப்பமிட்டு இந்த தணிக்கை அறிக்கையினை நிறைவு செய்திருப்பார்கள். இந்த தணிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விவரங்களில் நாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில குறைகளை மட்டும் பார்க்க போறோம். மத்திய நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் செலவு சீட்டு தணிக்கையில் காண்பிக்கப்படாதது கடும் குறைபாடு. தணிக்கையாண்டில் ஊராட்சியில் மத்திய நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் செலவிடப்பட்ட தொகைகளுக்கான செலவு சீட்டுகள் காண்பிக்கப்படவில்லை. எனவே உடன் இந்த திட்டத்தில் செலவிடப்பட்ட பட்டியல்களை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். தணிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் மீண்டும் காட்டணும் அப்படிங்கறத மிக கடுமையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா சொல்லியிருப்பாங்க. சொன்னதுல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். மேல்நிலை குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யப்பட்டது தொடர்பான குறைபாடு. நாம என்ன நினைக்கிறோம்னா தண்ணி தொட்டியை சுத்தம் பண்ணல, அதுதான் குறைபாடுன்னு நினைக்கிறோம். தணிக்கையாளர் கணக்கு வழக்கு பேப்பர் மட்டும் தான் பார்க்கிறேன். 15 நாளைக்கு ரொம்ப மேல்நிலை குடிநீர் சுத்தம் செய்யப்பட்டதா நம்மளால கணக்கு காட்டி எவ்வளவு ஆட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல மீறி என்ன குறைபாடு கண்டுபிடிச்சதான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊராட்சியிலிருந்து மேல்நிலை குடிநீர் தொட்டியை ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்து சுத்தம் செஞ்சிருக்காங்க. பணியாளர் மூலமாக சுத்தம் செய்யாமல் ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக சுத்தம் செய்திருக்கின்றார்கள். இதில் தணிக்கையாளர் கண்டுபிடித்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 16,800,000 ரூபாய் குறை கண்டுபிடிச்சிருக்கார். ஓராண்டில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்த வகையில் தணிக்கையாளர் கண்டுபிடித்த குறைபாடு 16,800,000 ரூபாய் குறைபாடு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல என்னென்ன குறைகள் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேலே காணும் செலவினங்களில் கீழ்காணும் குறைபாடுகள் காணப்படுகின்றது. மேல்நிலை குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யப்பட்டது குறைபாடு. இதுல என்ன குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா, மேற்காணும் அனைத்து செலவினங்களுக்கும் ஊராட்சி மன்ற தீர்மானம் இல்லை. தண்ணி தொட்டி சுத்தம் செய்தது தொடர்பாக ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. நிதி ஒதுக்கீடு விவரம் இல்லை. விலைப்புள்ளி அடிப்படையில் பணிகள் மேற்கொண்டமைக்கான ஆதாரங்கள் ஏதும் தணிக்கைக்கு காண்பிக்கப்படவில்லை. ஒரே நிறுவனம் தான் மேல்நிலை குடிநீர் தொட்டி சுத்தம் செஞ்சிருக்கு. இது பொது போட்டி மூலம், பொது ஒப்பந்த புள்ளி மூலம் கேட்கப்பட்டு யார் குறைந்த செலவில் அரசு வேலை செய்வதாக, உள்ளாட்சி நிலை வேலை செய்வதாக ஒப்புகிறார்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட தொடர்பான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாங்க, விலைப்புள்ளி அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான ஆதாரங்கள் ஏதும் தணிக்கைக்கு காண்பிக்கப்படவில்லை. விலைப்பட்டியலில் நிறுவனத்தின் அஞ்சல் வில்லை ஒட்டப்படவில்லை. விலைப்பட்டியலில் நிறுவனம் தொடர்பான சீல் எதுவும் இல்லை. வேறுமனே இவங்க ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கொட்டேஷன்ல சீல் எதுவும் இல்லை, நிறுவனத்தின் சீல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பணி உத்தரவில் பணி மேற்கொள்ளும் நிறுவனத்தின் கையொப்பம் இல்லை. ஒர்க் ஆர்டர் பணி உத்தரவு உள்ளாட்சி நிறுவனம் கொடுக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொண்ட நிறுவனத்தினுடைய கையொப்பம் பெறப்படவில்லை. அடுத்து PFMS நகல் இணைக்கப்படவில்லை. பணம் வழங்கியதற்கான விபரம் PFMS நகல் இணைக்கப்படவில்லை. இதனால் இந்த தொகை யாருக்கு வழங்கப்பட்டது என்று தணிக்கையில் அறிய இயலவில்லை. அடுத்து முக்கியமான விஷயம், புகைப்பட ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை. மேல்நிலை குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் இணைக்கப்படவில்லை. சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்ட சுகாதார பொருட்களின் விபரம், தொகை விபரம் குறிப்பிடப்படவில்லை. சுத்தம் செய்யப்படும் பொழுது அருகில் வசிப்பவரிடம் ஒப்பம் பெறப்படவில்லை. முக்கியமான விஷயம், மேல்நிலை குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்கின்ற பொழுது அருகில் குடியிருப்பவரிடம், ஊராட்சி மன்ற உறுப்பினரிடம், அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி தலைவர்கள் போன்ற முக்கியமான நபரிடம் சுத்தம் செய்ததற்கு ஆதாரமாக கையொப்பம் பெற வேண்டும். அந்த வகையில் எந்த கையொப்பமும் பெறவில்லை என்பதை தணிக்கை அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேற்காணும் வேலை செய்த நிறுவனத்திலிருந்து தொழில் வரி வசூலிக்கப்படவில்லை.
எனவே மேற்காணும் குறைபாடுகள் சரி செய்யப்படும் வரை இந்த செலவினங்கள் முழுவதும் தணிக்கை மறுப்பில் தடை வைக்கப்படுகின்றது என்று தணிக்கையாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். தணிக்கையாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த மேல்நிலை குடிநீர் தொட்டி சுத்தம் செஞ்சதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, தீர்மானம் போடல, வேலை செஞ்சப்ப செஞ்ச எடுத்த போட்டோ எடுக்கல, ஒர்க் ஆர்டர்ல கையெழுத்து வாங்கல, டெண்டர் சரியா விடல, கொட்டேஷன்ல சீல் இல்ல, பணம் யாரு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊராட்சி வங்கி கழகம் மூலமா வழங்கிய இணையதளம் மூலமாக வழங்கிய விவரங்கள் இணைக்கப்படவில்லை. இந்த சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடைய விவரம் வழங்கப்படவில்லை. அருகில் பொதுமக்களிட கையொப்பம் பெற்ற விவரம் வழங்கப்படவில்லை. பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்கள்ட்ட ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தொழில் வரி வசூல் பண்ணியுள்ள ஊராட்சிக்கு அது வசூல் செய்யப்படவில்லை. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இதை இவ்வளவு தவறுகள் இருக்கனால, குறைகள் இருக்கனால இந்த வேலை செய்தது தொடர்பாக, செய்யப்பட்டதா என்பது தொடர்பாக, இதில் மோசடி நடந்திருப்பதாக உள்ளாட்சி நிர்வாகத்தின் மீது தணிக்கையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டு இந்த பணத்தை 16,800,000 ரூபாயை தடையில் வைத்திருக்கின்றார்கள், பேராவில் வைத்துள்ளார்கள், பத்தியில் வைத்துள்ளார்கள், குற்றமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த குறைபாடுகளை சரி செய்யப்படும் வரை, அதான் ஆடிட்டர் சொல்றார், இந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் வரை இந்த செலவினங்கள் முழுவதும் தணிக்கை மறுப்பில் வைக்கப்படுகின்றது. இந்த தணிக்கை மறுப்பை சரி செய்யும் வரை இந்த பணம் பிரச்சனைக்குரிய விஷயமாக வைத்திருப்பார்கள். இந்த விஷயத்தை 2 வகையாக உள்ளாட்சி நிர்வாகம் கையாள வேண்டும். தணிக்கை தடையில் சொல்லப்பட்ட இந்த ஆவணங்களை உள்ளாட்சி நிர்வாகம் தணிக்கையாளரிடம் கொடுத்து தணிக்கை செய்யப்பட்டது, தடை நீக்கப்பட்டது என்கின்ற ஒரு சான்றினை பெற வேண்டும். அல்லது இந்த பணத்தை திரும்ப செலுத்திவிட்டு இந்த பணத்தை 14,800,000 ரூபாயை திரும்ப செலுத்திவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 வகையில் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்கள் கண்டுபிடித்த குறைகளை இந்த தணிக்கை அறிக்கையில் சொல்லியிருப்பார்கள். இவற்றை நீங்கள் நகல் பெற்று ஒவ்வொரு தணிக்கை தடை மீதும் தனித்தனியாக புகார் மனுக்கள், கோரிக்கை மனுக்களை அனுப்பி இந்த பணத்தினை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். இந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் உங்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை மேலும் திறம்பட வெளிப்படையான செயல்பட வைக்க வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் நாம தான் செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா வேற யார் போய் செய்ய போறாங்க? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலான எளிய வேலை. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, சார் பஞ்சாயத்துல ஊழல் நடந்திருக்கு, இது தொடர்பான ஆவணங்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப எளிமையான விஷயம். தணிக்கை தடை, தணிக்கை அறிக்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் ஊழல்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை நீங்கள் நகல் பெறுகின்ற பொழுது, தகவல் கேட்கின்ற பொழுது கொடுத்தே ஆக வேண்டும். தணிக்கை அறிக்கை என்பது பொது ஆவணம், கிராம சபையில் உங்கள் முன்பு காட்டக்கூடிய ஆவணம், கிராம ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினரிடம் காட்டக்கூடிய ஆவணம். அதனால இதை ரகசிய ஆவணம், தணிக்கை அறிக்கை வெளியிட முடியாது என்றெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது. நிறைய ஊராட்சி செயலாளர்கள், உள்ளாட்சி நிர்வாகம் தணிக்கை அறிக்கை நம்முடைய தோழர்கள் தகவல் கேட்கின்ற பொழுது தணிக்கை அறிக்கை வழங்க முடியாது, மத்திய தகவல் ஆணையத்தின் தீர்ப்பு இருக்கின்றது தெரியுமா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தீர்ப்பு இருக்கின்றது தெரியுமா என்று சொல்லி தனியார் நிறுவனங்களின் தணிக்கை அறிக்கை தொடர்பான, கம்பெனிகளின் தணிக்கை அறிக்கை தொடர்பான தீர்ப்புகளை தவறாக உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு காட்டி தகவல்களை மறுக்கக்கூடிய நிகழ்வை நிறைய இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன், நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தணிக்கை அறிக்கை என்பது, உள்ளாட்சி தணிக்கை அறிக்கை என்பது வேறு, கம்பெனி போன்ற நிறுவனங்களின் தணிக்கை அறிக்கை என்பது வேறு. தனியார் நிறுவனங்கள், கம்பெனி சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய தணிக்கை அறிக்கையை பெறுவதில் ஒரு சில தடைகள் இருக்கின்றது. அவற்றையும் பெறலாம், அது தனி விஷயம், அது தனியாக பார்ப்போம். ஊராட்சியினுடைய தணிக்கை அறிக்கை, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தணிக்கை அறிக்கை, அரசு சார்ந்த நிறுவனங்களின் தணிக்கை அறிக்கை, இவை அனைத்தும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொது ஆவணங்கள். தமிழ்நாடு தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், உயர்நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தணிக்கை அறிக்கையை மக்களுக்கு வழங்க வேண்டும், தகவல் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே தணிக்கை அறிக்கையை தகவல் சட்டத்தில் பெறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை. நீங்க தணிக்கை அறிக்கை வாங்குங்க, பழைய தணிக்கை அறிக்கையிலுடைய
நிலுவையில் உள்ள பாரா விவரங்களையும் பாருங்கள். இந்த தணிக்கை அறிக்கையில் உள்ள நிலுவை விவரங்களை பாருங்கள். இவற்றையெல்லாம் பணத்தை மீட்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த தணிக்கை அறிக்கை பொறுத்தவரை மொத்தம் 27 இனங்களில் குற்றங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த குற்றங்கள் அனைத்தையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய அல்லது பணத்தை திருப்ப செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த உள்ளாட்சி தலைவருக்கு, உள்ளாட்சி செயலாளருக்கு, குற்றம் இழைத்தவர்களுக்கு இருப்பதாக இந்த ஆடிட்டர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஆடிட்டர் அறிக்கையும் தணிக்கை அறிக்கையும் மிக தெளிவாக, சுருக்கமாக, விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இவற்றை பெறுகின்ற பொழுது எளிமையாக உங்களுடைய ஊராட்சியில் கடந்த ஆண்டு மாட்டிக்கொண்ட தவறுகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தணிக்கை அறிக்கையில் ஆடிட் ரிப்போர்ட்ல மாட்டிக்கிட்ட அறிக்கையை நீங்க கண்டுபிடிக்க முடியும். மற்ற குறைகளை, மற்ற ஊழல்களை நீங்கள் தோண்டி துருவித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப எளிமையான விஷயம். உள்ளாட்சியினுடைய கணக்குகள் இணையதளத்தில் இருக்கின்றது. உள்ளாட்சியினுடைய தீர்மானங்கள் நகலை நீங்கள் பெற முடியும். உள்ளாட்சியினுடைய கணக்கு வழக்குகளை தகவல் நீங்கள் பெற முடியும். இவற்றையெல்லாம் பெற்று நீங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது உள்ளூரில் நடைபெற்ற வேலைகள் தொடர்பான முறைகேடுகளை, குற்றங்கள், குறைகளை உங்களால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஆடிட் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை அவரிடம் காட்டப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய குறைபாடுகள், நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய குறைபாடுகள், உண்மையில் நடைபெற்ற ஆவணங்களில் கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள். ஒரு ஊர்ல போர் போடுறதா கணக்கு காட்டியிருப்பாங்க. போரே போடாம பேப்பர்ல மட்டும் பில் வச்சிருப்பாங்க. எல்லா பேப்பரையும் பக்கா வச்சிருப்பாங்க. அது ஆடிட் ரிப்போர்ட்ல வராது. ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவா கண்டுபிடிச்சிருவீங்க. தீர்மானங்கள் காப்பியில சொல்லியிருப்பாங்க, தீர்மானம் போட்டிருப்பாங்க. ராமசாமி வீட்டுக்கு முன்னாடி மாரியம்மன் கோவில் தெருவுல 5 லட்ச ரூபாய் செலவுல போர் போட்டு மினி டேங்க் வச்சிருக்கிறோம், சின்டெக்ஸ் டேங்க் வச்சு போர் போட்டிருக்கிறோம், குடிநீர் சப்ளை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம், 5 லட்ச ரூபாய் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை படித்திருப்பீர்கள். அந்த தீர்மானத்தை படிக்கின்ற போது உங்களுக்கு சந்தேகம் வரும். மாரியம்மன் கோயில்ல ராமசாமி வீட்டுக்கு முன்னாடி போர் ஒன்று இல்லையே, சின்டெக்ஸ் டேங்க் இல்லையே, அவங்களே தண்ணி வந்து பக்கத்துல போய் மாரியம்மன் கோயில் பொது பைப்புல தானே பிடிச்சி வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப எளிமையா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவை தணிக்கை அறிக்கையில் வராது. ஏன்னா தணிக்கை அறிக்கை பொறுத்தவரை தணிக்கையாளர்கிட்ட பில்லு கொடுக்குறாங்க, பேப்பர் கரெக்டா தராங்க, பேப்பர் சரியா இருக்கு, அவர் குறை தெரியாது. பேப்பர்ல என்ன குறைங்கிறது தணிக்கையாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. தணிக்கையாளர் கண்டுபிடிக்கக்கூடிய குற்றங்கள், பேப்பர்ல மாட்டிட்ட குற்றங்கள், சமூக ஆர்வலராகி நீங்கள் கண்டுபிடிக்கிற குற்றங்கள், உண்மையில் நடைபெற்ற மிகப்பெரிய குற்றங்கள், இரண்டையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.